கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று பரிசுத்தராகிய ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பரிசுத்தரோடு தியானித்து ஜெபித்து இந்த நாளை துவங்கி இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செய்வது வழக்கம். அதன் பிறகுதான் இந்த செல்போனையோ அல்ல மற்ற காரியங்களையோ தொடுவார்கள். நீங்கள் எப்படி செய்திருப்பீர்கள்? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இதோட கடைசி நாளைய தினத்தில் நாம் ஒரு புதிய காரியத்தை நமது வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அல்லேலூயா என்று சொல்லி, ஆமென் என்று சொல்லி, ஸ்தோத்திரம் என்று சொல்லியும், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் எங்கு பார்த்தாலும் சொல்லுவது ஒரு வழக்கம். அது நாம் சொல்லி கொள்ள அப்படி பழகிட்டோம். ஆனால் பிரசங்கத்திலே சில போதகர்கள், எல்லோரும் அல்ல, சில போதகர்கள் ஞானம் இல்லாமல் செயல்படுவது துக்கமாக இருக்கிறது. நான் யாரையும் குறித்து குறை சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு தரவில்லை. அப்படி குற்றப்படுத்தினால் அந்த குற்றம் என் மீது சுமரும். நான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யவில்லை. ஆனால் உள்ளத்தின் பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்றும், ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அனைவருக்கும் தெரியும். அது தெரிந்தும் தங்களுடைய பிரசங்கங்களிலே அடிக்கடி அல்லேலூயா என்றும் ஆமென் என்றும் அவர் சொல்லுவது மட்டுமல்ல, சபை மக்களை கட்டாயப்படுத்தி சொல்ல வைப்பது. இது உண்மையாகவே ஒரு பரிதாபத்திற்குரியது. அந்த அப்பாவி விசுவாசிகளும் செய்வது இன்னதென்று அறியாமல் அப்படி செய்கிறார்கள். ஜனத்தின் அதிபதி எப்படியோ அப்படியே தன்னுடைய ஜனங்களும் இருப்பார்கள் சொல்லி வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. அது அப்படி இருக்கக்கூடாது. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆதாம் பாவம் செய்தான், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அப்படியே சவுல் கீழ்ப்படியாமல் போனான், தேவன் அவரை புறக்கணித்தார், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் தேவனுக்கு மகிமையா? நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். தாவீது பத்சேபாளோடு உறவு கொண்டான், அல்லேலூயா ஆமென். சிம்சோன் தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படியாமல் விபச்சாரத்துக்கு சென்றான். பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரியதான காரியங்கள். பேதுரு மறுதலித்தான், யூதாசு காட்டி கொடுத்தான், அனனியா சப்பிரால் பொய் சொல்லி மரித்து போனார்கள், அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இது சரியில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, மிகுந்த பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை வினிலே வழங்கக்கூடாது. அல்லேலூயா என்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். இப்படி சொல்லலாம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தி ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறோம், அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பெரிய காரியத்தை செய்தார், ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லலாம். இதை நான் மிகுந்த பாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இதை பார்க்கும் போதகர்களே அல்லது விசுவாசிகளே, உங்கள் போதகர்கள் அறியாமையினால் இப்படி செய்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த அல்லேலூயா ஆமென் என்பதை அடிக்கடி சொல்லாமல் இருக்க தயவு செய்து அவருக்கு சொல்லுங்கள். நாம் ஜெபிப்போம் அப்படிப்பட்டவர்களுக்காக. தேவன் கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென்.